Greetings everyone, welcome to our channel. In the video 11th Standard Commerce, Chapter 7, Cooperative Organization. 6th chapter upload பண்ணிட்டோ 6th 7th ரெண்டு சாப்டரும் கேட்டிருந்தீங்க. So page number 69, very short answer question. Roman number 2nd la first question, what do you mean by cooperative organization? Page number 60 ல இருக்கு இதுக்கான ஆன்சர். Cooperative organization அதோட மீனிங் கேட்டிருக்காங்க இல்லையா. பேஜ் நம்பர் 60ல பார்த்தீங்கன்னா இது இருக்கு பாருங்கள். கோஆப்ரேட்டிவ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், அதில் வந்து சர்வீசஸ் வரைக்கும் இதை எழுதிட்டு அடுத்து கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை இண்டிவிஜுவல்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இது வரைக்கும். ஓகேங்களா, 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் இந்த 3 லைன்ஸ், அடுத்து இந்த 3 லைன்ஸ், 4 லைன்ஸ். தென் டிஃபைன் கோஆப்ரேட்டிவ்ஸ், பேஜ் நம்பர் 61. டிஃபைன் கோஆப்ரேட்டிவ்ஸ்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் டெஃபினிஷன் இருக்குது பாருங்கள். அக்கார்டிங் டு ஹெச் கால்வெட் அப்படின்னு எழுதிட்டு கோஆப்ரேஷன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா. அந்த 5 லைன்ஸ், இந்த 5 லைன்ஸுமே அதுக்கான டெஃபினிஷன், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கான டெஃபினிஷன். ரோமன் நம்பர் 2ல செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர், 2 மார்க்கில் செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின், வாட் இஸ் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ்? ஓகேங்களா, பேஜ் நம்பர் 66. கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ்னு இருக்கு இல்லையா. கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ் ஆர் தோஸ், அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரைட் சைடில் அடுத்து 3 லைன்ஸ் சொசைட்டிஸ்னு முடியுதுங்க. அது வரைக்கும் வந்து 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு 3 லைன்ஸ், அடுத்து 3 லைன்ஸ், 6 லைன்ஸ் நமக்கு. ரோமன் நம்பர் 2ல தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர், 2 மார்க்கில் தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர். ஃபோர்த் கொஷின், ஹூ ஆர் ராக்கடேல் பைனேஸ்? பேஜ் நம்பர் 60. 60ல் பார்த்தீங்கன்னா த கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் 5th லைனில் த கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் வாஸ் ஸ்டார்டட் இருக்கு இல்லையா, அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6th லைனில் ஈக்விட்டபிள் பைனேஸ்னு இருக்கு இல்லையா, அது வரைக்கும். இது வந்து ரோமன் நம்பர் 2ல பார்த்தீங்கன்னா 4th கொஷினுக்கான ஆன்சர், 2 மார்க்கில் 4th கொஷின் ஆன்சர் இந்த 6 லைன்ஸ். Roman number 3 short answer question. First one, what are the disadvantages of cooperatives? Any 3 கேட்டிருக்காங்க disadvantages, any 3 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். 64 and 65 disadvantages of cooperatives இருக்கு பார்த்தீங்களா. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் நமக்கு வந்து லிமிட்டட் ஃபண்ட்ஸ்லேருந்து இருக்குது. ஸோ நீங்கள் இது எழுதுலாம் இருந்தால் லிமிட்டட் ஃபண்ட்ஸில் ஃபஸ்ட்டு இந்த லோ வரைக்கும் எழுதிக்கோங்க. கலெக்டட் இஸ் லோ, ஃபீஸ் கலெக்டட் இஸ் லோ, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்லேருந்து இது வரைக்கும். அடுத்து இந்த பிரின்சிபல்லேருந்து மெம்பர்ஸ் வரைக்கும் லிமிட்டட் ஃபண்ட்ஸ்ன்னு ஹெட்டிங் போட்டு இது எழுதிக்கோங்க. அடுத்து ஓவர் ரிலையன்ஸ் ஆன் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸில் இதில் ஸ்டார்ட் பண்ணி ஃபண்ட்ஸ் வரைக்கும் இந்த 4 லைன்ஸ் எழுதிக்கோங்க. இம்போஸ்டு பை கவர்மெண்ட் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வீக்கர் செக்ஷன்ஸு, அடுத்து தேர்ஃபோர்லேருந்து மெனி புவரர் செக்ஷன் வரைக்கும் இந்த ஹெட்டிங் போட்டுட்டு. ஸோ எனி 3 நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம வந்து எழுதணும். அதுக்கடுத்து பெனிஃபிட் டு ரூரல் ரிச்னா இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க, 5 லைன்ஸ் எழுதிக்கோங்க. தென் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், இதுவும் ஈஸியாக இருந்தால் இதையும் நீங்கள் எழுதிக்கலாம். நமக்கு கொடுத்துருக்கிறதுல உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, ஓகேங்களா. எனி 3 கேட்டிருக்காங்க இல்லையா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ், அதில் நீங்கள் வந்து நமக்கு 12 கொடுத்துருக்காங்க லிமிட்டட் ஸ்கோப் வரைக்கும். ஸோ 3 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஷின் எனி 3 நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும். நான் ஷார்ட் பண்ணி கொடுத்ததில் 5ல் வந்து எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ லேக் ஆஃப் சீக்ரஸியில் மெயின்டெனன்ஸ்லேருந்து என்டர்பிரைஸ் வரைக்கும், புரிஞ்சுதுங்களா. ஸோ லிமிட்டட் ஃபண்ட்ஸ் எழுதுறீங்கன்னா இந்த 4 லைன்ஸ், அடுத்து இந்த பிரின்சிபல்லேருந்து மெம்பர்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஓவர் ரிலையன்ஸ் இந்த ஹெட்டிங் எழுதுறீங்கன்னா இதிலேருந்து ஃபண்ட்ஸ் வரைக்கும். இம்போஸ்ட் பை கவர்மெண்ட்னா இந்த 3 லைன்ஸ், லாஸ்ட் தேர்ஃபோர்லேருந்து புவரர் செக்ஷன் வரைக்கும். பெனிஃபிட் டு ரூரல் ரிச்னா கோஆப்ரேட்டிவ்ஸ்லேருந்து ஓன் பெனிஃபிட் வரைக்கும். மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே நீங்கள் எழுதிக்கலாம். அதே மாதிரி லேக் ஆஃப் சீக்ரஸினா மெயின்டெனன்ஸ்லேருந்து என்டர்பிரைஸ் வரைக்கும். ரோமன் நம்பர் 3ல ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர். இல்லை மேம் லேக் ஆஃப் நான் மேனேஜரியல் ஸ்கில்ஸ் எழுதலாம் நீங்கள், ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது எனி 3 நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 5ல் சொல்லியிருக்கேன், இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் அ நோட் ஆன் ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ், பேஜ் நம்பர் 67. ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஹெட்டிங் இருக்கு இல்லையா, ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ், தீஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ்லேருந்து ரெண்ட் வரைக்கும் எழுதிக்கோங்க, ஓகேங்களா. இந்த 4 லைன்ஸ். அடுத்து ஹவுசிங் பில்டிங் சொசைட்டிஸ் இருக்கு இல்லையா, அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லோன்ஸ் டு தெம், அடுத்து தீஸ் ஆர் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ரெண்ட் தெம் டு மெம்பர்ஸ், ஓகேங்களா. தீஸ்லேருந்து ரெண்ட் வரைக்கும், ஹவுசிங் பில்டிங் சொசைட்டிஸ்லேருந்து டு தெம் வரைக்கும், தீஸ் ஆர் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து மெம்பர்ஸ் வரைக்கும். இதுதான் வந்து ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ். ரோமன் நம்பர் அதாவது 3 மார்க்கில் வந்து செகண்ட் கொஷின், ரோமன் நம்பர் 3ல செகண்ட் கொஷின். Third one, what is mean by producers cooperative society?
பேஜ் நம்பர் 66 ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கு இல்லையா, இதில் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ்னு இருக்குது பாருங்கள். அந்த ஹெட்டிங் கீழே ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட், அதிலிருந்து அப்படியே ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் இதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, இது 3rd மார்க், அதாவது 3 மார்க்கில் 3rd கொஷின், ரோமன் நம்பர் 3ல் 3rd கொஷினுக்கான ஆன்சர். Then Roman number 4 long answer question. First one, what are the principles of cooperatives? Any 5. Page number 61ல any 5 நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. Principles of cooperatives இருக்கு இல்லையா, Principles of cooperation, voluntary and open membership, democratic membership, third members, economic participation. ஸோ இதில் நமக்கு 7 கொடுத்துருக்காங்க. இதில் any 5 நம்ம எழுதணும். இந்த பிரின்சிபல்ஸில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி any 5 நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்தது செகண்ட், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி? இதுவும் எனி 5 அட்வான்டேஜஸ் 62 and 63. நம்ம இதில் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வாலண்டரி ஆர்கனைசேஷன், அடுத்து ஈஸி ஃபார்மேஷன், இது நமக்கு எத்தனை இருக்குன்னா 12 இருக்குது. ஓகேங்களா, 12 இருக்குது ரூரல் கிரெடிட் வரைக்கும். இந்த அட்வான்டேஜஸில் நீங்கள் எனி 5 உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வாலண்டரி ஆர்கனைசேஷன்னா த மெம்பர்ஷிப்லேருந்து மெம்பர் வரைக்கும் எழுதிக்கோங்க. அட் த சேம் டைம்லேருந்து எக்ஸிட் பேரியர்ஸ் வரைக்கும். இது ஈஸி ஃபார்மேஷன் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. டெமோக்ரஸி ஃபுல்லு. ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்ப்ளஸில் வந்து த சர்ப்ளஸ்லேருந்து பெனிஃபிட்டட் வரைக்கும் நீங்கள் ஏதாவது 5 சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் லிமிட்டடாக சொல்கிறேன். லிமிட்டட் லயபிலிட்டி, அடுத்து செப்பரேட் லீகல் என்டைட்டியில் வந்து மெம்பர்ஸ் வரைக்கும், அடுத்து இட் என்ஜாய்ஸ் பெர்பிட்டுவல் எக்ஸிஸ்டன்ஸ், ஈச் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஈச் வந்து இது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. கிரேட்டர் ஐடென்டிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக, கவர்மெண்ட் சப்போர்ட் ஃபுல்லாக, எலிமினேஷன் ஆஃப் மிடில்மென், டேக்ஸ் கன்செஷன், அடுத்து ரூரல் கிரெடிட். ஸோ இதில் நீங்கள் அட்வான்டேஜஸில் நமக்கு 12 இருக்குது. அந்த 12ல் எனி 5 அந்த ஹெட்டிங் போட்டுட்டு நீங்கள் அதை எழுதிக்கோங்க. இது வந்து ரோமன் நம்பர் 4ல் செகண்ட் கொஷின் ஆன்சர். ரோமன் நம்பர் 4ல் செகண்ட் ஒனுக்கான ஆன்சர். தேர்ட் ஒன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி? எனி 5 65 and 66 டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இதில் வந்து கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்குது, அடுத்து ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ்ஸ், மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ், கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ், ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ், கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டிஸ். இதை நான் ஷார்ட் பண்ணியிருக்கிறதுல கன்சியூமர்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸில் கன்சியூமர்லேருந்து பர்ச்சேஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்தது பர்ச்சேஸ் வரைக்கும் எழுதிட்டு கிரெடிட் யூனியன்ஸ்லேருந்து பேங்கிங் சர்வீசஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ், அதில் வந்து இந்த டைப் வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸில் ப்ரொடியூசர்லேருந்து ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் எழுதிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. தென் மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸில் கோஆப்ரேட்டிவ்லேருந்து எக்ஸெட்ரா வரைக்கும் எழுதிக்கோங்க, 6 லைன்ஸ். தென் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸில் கோஆப்ரேட்டிவ்லேருந்து ரைட் சைடில் சொசைட்டிஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸில். தென் ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இதிலேருந்து ரெண்ட் வரைக்கும், ஹவுசிங் பில்டிங்லேருந்து டு தெம், தீஸ்லேருந்து மெம்பர்ஸ் வரைக்கும் ஆல்ரெடி இன்னொரு கொஷின் படித்ததுனால இது ஈஸியாக இருக்கும். கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டியில் வென் வேரியஸ் ஃபார்மர்ஸ் இன் அ வில்லேஜ், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபார்மிங் சொசைட்டி வரைக்கும். இது ரோமன் நம்பர் 4ல் 3rd கொஷின். சரிங்களா, இது வந்து டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஓகேங்களா, ஸோ இது போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் கேன் பி ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டு 2, கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் அண்ட் நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் தான் வந்து ஃபர்தராக டிவைட் ஆகிறது அக்ரிகல்ச்சரல் கிரெடிட், நான் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட். ஸோ இதில் என்னென்னா இதில் வந்து இது எழுதிட்டு அதுக்கடுத்து ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதுதான் ரோமன் நம்பர் 4ல் 3rd கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இந்த லெசனோட கொஷின் ஆன்சர்ஸ் ஓவர். இதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின், 3rd கொஷின், 4th கொஷின் 2 மார்க்கில், 4th வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 3 மார்க்கில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. லாங் ஆன்சரில் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 3rd கொஷின் பார்த்தா நியர்லி 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ரிப்பீட்டட் கொஷின். அதே மாதிரி இந்த வீடியோ இதுக்கு அடுத்து வேறு சாப்டர்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.